பார்த்த கிளிப் தான். எனக்கு வந்து ஹாரர் மூவிஸ் இந்த மாதிரி த்ரில்லர் மூவிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தை பற்றி எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் சரி சும்மா போகலாம் அப்படின்னு தான் போயிருந்தேன். அரண்மனை 4 படத்துடைய ஸ்க்ரீன் பிளே, டைரக்ஷன், செட்டிங் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நிறைய சஸ்பென்ஸ் இருந்துச்சு. இது யார் பண்ணிருப்பா, அது யார் பண்ணிருப்பா, இவங்க தான் பேயா, அவங்க தான் பேயா அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு சூப்பராக இருந்தது. செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சுந்தர் சி சார் பார்த்தீங்கன்னா பழைய இந்த பேய்ங்கெல்லாம் பழி வாங்குறது அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக நல்லா சூப்பராக வேலை பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸில் சிம்ரன் மேம் டான்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த சாமி செல்லாம் வந்து ரொம்பவே பார்க்குறதுக்கு அவ்வளோ வியப்பாக இருந்துச்சுங்க. திருப்தியாக நாங்கள் படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்தோம். கணேஷ் பவனில் நைட்டு டிஃபன் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். அடுத்து வர கிளிப் வந்து நான் 2 வாரம் கழித்து எடுத்திருந்தேன். அதே தேட்டர் தான். இது வந்து சாமானியன் மூவி. என்னோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் இந்த படத்துக்கு சூப்பராக ரிவ்யூ போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் மூவி ரிவ்யூலாம் கேட்பாங்கல்ல, அந்த மாதிரி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கும்போது இன்டர்வெல்ல வந்து அந்த லேடி செம்மையாக கதறி கதறி அழுதுட்டு இருந்தாங்க.